வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, இணையதளத்தில் ஒரு வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது. அந்த வீடியோவில் ஒரு நபர் மேடையிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடமும் அந்த விழாவில் கலந்து கொண்ட நிறைய பிரபலங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. திடீரென பார்த்தீங்கன்னா மயக்கமடைந்து, அதுவும் அரசு விழா நடத்தும் இந்த நிகழ்ச்சியில் இப்படி ஒரு சம்பவம் சோகமான நிகழ்வு ஏறியது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் உலுக்கியுள்ளது. வாங்க அந்த விழா மேடையில் என்ன நடந்துச்சு, அவங்களுக்கு என்னாச்சு, அவங்க எப்படி இறந்து போனாங்க, அவங்க உடல்நலத்துக்கு என்னதான் ஆச்சு, இல்லை அந்த மேடையில் ஏதாவது ஒரு தவறு இருந்ததான்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேடையிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்த நடன ஆசிரியர், புத்தக திருவிழாவில் நடந்த சோகம், அதிர்ந்து போன திரையுலகம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு இள வயது மற்றும் திடீர் மரணங்கள் அதிகரித்தே வருகிறது. நடனமாடிய போதே மயங்கி விழுந்து மரணம், உடற்பயிற்சி செய்யும் போது மரணம், நடந்து சென்ற போது மரணம் என பள்ளி கல்லூரி மாணவியர்கள் கூட உயிரிழக்கும் சம்பவம் இப்போது பார்த்தீங்கன்னா அதிகரித்து தொடங்கிறது. பெரும்பாலான கவலை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் இப்போது பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் மேடையில் நடனமாடி கொண்டிருந்த நடன ஆசிரியர் மேடையிலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்த சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவகங்கை மன்னார்பள்ளி வளாகத்தில் மாவட்ட நிர்வாகம், பள்ளி கல்வித்துறை மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் மற்றும் பதிப்பாளர் சங்கம் நடத்தும் புத்தகம் திருவிழா, பள்ளி கல்வித்துறை மற்றும் தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் பதிப்பாளர் சங்கம் நடத்தும் புத்தக திருவிழா நடைபெற்றது. இந்த புத்தக திருவிழாவில் நடந்த கலை நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டம் அகிலாண்டபுரத்தைச் சேர்ந்த நடன ஆசிரியர் ராஜேஷ் கண்ணன் நடன கலைஞருடன் இணைந்து நடனமாடினார். அப்போது பார்வையாளர்கள் உற்சாக குரல் எழுப்பி ஆர்வம் செய்தாங்க. அந்த உற்சாகம் சிறிது நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீடிக்க கூட இல்லை. 53 வயதான ராஜேஷ் கண்ணன் நடனமாடிட்டே மேடையில் பார்த்தீங்கன்னு இருந்து இறங்க முயன்ற போது திடீரென மேடையில் மயங்கி விழுந்திருக்கிறாரு. உடனே அங்கிருந்தவங்க பதறி அடித்தபடி அவரை காப்பாற்ற ஓடியிருக்காங்க. சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு கல்லூரியில் மருத்துவமனை கொண்டுக்கு சென்றிருக்காங்க. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் இறந்து விட்டதாக கூறியிருக்காங்க. இந்த நிலையில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதா இறந்து போயினாங்க என்று மருத்துவ அறிக்கை சொல்லியிருக்கு. இந்த சம்பவம் புத்தக திருவிழாவில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.